வீடியோவில் நம்ம எக் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வேக வச்ச முட்டை வந்து 6 முட்டை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு திருவி எடுத்துக்கலாம். நம்ம கேரட் பீட்ரூட்லாம் பொடி மாஸ்க்கு சீவோம் இல்லையா, அந்த மாதிரி சீவிர கட்டை எடுத்து அதில் வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் எக்ஸ் எல்லாத்தையுமே வந்து. ஸோ இப்போ 6 எக்ஸு நம்ம எடுக்கிறதுல ஒரு 15க்கு மேலே வந்து நமக்கு இந்த லாலிபாப்ஸ் அந்த பால்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், எக் பால்ஸ் வந்துட்டு. ஸோ நல்ல சீவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டால் நமக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்தது எண்ணெய் ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி நான் வதக்கிக்கிறேன். ஸோ ஒரு வதக்கிக்கலாம். அடுத்தது குடமிளகா வந்து ஆப்ஷன் தான், 2 ஸ்லைசஸ் எடுத்து நான் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன், ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். அடுத்தது பச்சை மிளகா ஒன்றே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். ரொம்ப வந்துட்டு ப்ரௌன் கலரில் மாறணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா ஒரு ஆவரேஜாக வதங்கினா போதும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு கடைசியாக கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம திருவி வச்ச அந்த எக்கை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வெங்காயம் மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த எக்கை பரட்டி விட்டுறலாம். லெமன் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க, நல்லா அதையும் பரட்டி விட்டுருங்க நல்லா. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் வந்துட்டு நல்ல மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் லாலிபாப் ஷேப்புக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் வந்து நீங்கள் பெருசாக வேணாலும் சரி, சின்னதாக வேணாலும் சரி, அது சைஸ் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லா லாலிபாப்ஸும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சைடில் நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்க அளவுக்கு 1/4 கிளாஸ் டம்ளர் தண்ணியில் நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த உருண்டையெல்லாம் கார்ன்ஃப்ளவர் அந்த வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ப்ரெட் க்ரம்ஸ் அப்படின்றது ஒரு 6 ப்ரெட் துண்டுகளை நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நம்ம கார்ன்ஃப்ளவர் வாட்டரில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ப்ரெட் க்ரம்ஸில் பரட்டி நம்ம வச்சிடணும். எல்லா பால்ஸையுமே எக் பால்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சில பேர் கார்ன்ஃப்ளவர் மாவில் மிக்ஸ் பண்ண முடியலன்னா எக்கு ஒரு உடச்சி ஊற்றி ஒன்றே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பால்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஹையாக வச்சு வேக விடுங்க நல்லா. ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடுங்க, ஏன்னா சாஃப்டாக இருக்கும் எக் பால்ஸ் வந்துட்டு. ஸோ அப்போது திருப்பி போடும்போது உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இப்போது இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம பால்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். இப்போது எக் லாலிபாப்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகியாச்சு. இது மாதிரி எல்லா பால்ஸையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டூத் பிக் ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நீங்கள் லாலிபாப் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் சாஸ் இதோட நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.